ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா குமாரி மேத்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேத்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1 அதில் 7th சம் நம்ம பார்க்க போகிறோம். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். let a is equal to set of all natural numbers less than 8. 8 விட கம்மியான்னு கொடுத்துட்டாங்க. b is equal to set of all prime numbers less than 8. prime numbersல நமக்கு less than 8 நமக்கு கேட்டிருக்காங்க. c is equal to the set of even prime number அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. a கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க, c கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவுமே நம்ம டைரெக்டாக கொடுக்கல. நம்ம அதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு a எழுதலாமா? செவன்த் சம் ஏன் என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 வராது, ஆனால் அதை விட கம்மியாக இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7. b is equal to set of all prime numbers less than 8. prime நம்பர்ஸ்லாம் என்னதுப்பா? 1ஆல் டிவைட் ஆகணும், தென் சேம் நம்பரால் டிவைட் ஆகணும். அப்போ 2 3 5 7. சி என்ன கொடுத்துருக்காங்க? ஈவன் ப்ரைம் நம்பர் என்னதுப்பா? ஒன்லி 2 ஒன்லி த ஈவன் ப்ரைம் நம்பர். தென் ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இதை தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஃபைன் மீன்ஸ் தட் அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுவும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும், தென் ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ரெண்டோட ஆன்சரும் நம்ம ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7. அப்படி நம்ம ஏவை எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 5 7. இது ரெண்டில் இன்டர்செக்ட் பண்ணால் ரெண்டில் காமன் வேல்யூ நம்ம எழுதுவோமாப்பா? என்ன இருக்குது? 2 3 5 7 அப்படியே இருக்குதா? அப்போ நம்ம எழுதிக்கலாம் 2 3 5 7. இப்போ ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி என்னதுப்பா? 2 3 5 7 கிராஸ் சி என்ன கொடுத்துருக்காங்க? 2. இது ரெண்டை நம்ம கிராஸ் பண்ணால் என்ன வரும்? 2 2 3 2 5 2 7 2. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கலாமா? RHS இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இது நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏ கிராஸ் சி என்னது? 1 2 3 4 5 6 7 கிராஸ் 2 தானே சி வேல்யூ. இப்போ இதை கிராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். பி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாமா? பி என்னது? 2 3 5 7 கிராஸ் சி என்னது? 2. இது ரெண்டை கிராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 2 2 3 2 5 2 7 2. ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டோட இன்டர்செக்ஷன் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி இது, பி கிராஸ் சி இது. இது ரெண்டில் காமன் வேல்யூ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 2 2 இருக்குது, 3 2 இருக்குது, 5 2 இருக்குது, 7 2 இருக்குது. அப்போ இது ரெண்டு தான், இது மட்டும் தான் இன்டர்செக்ட் வேல்யூவா? 2 2 3 2 5 2 7 2. ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 2 2 3 2 5 2 7 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதா? எஸ். தேர்ஃபோர் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. Hence,
ட்ரூட். அவ்வளோதான், நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு a கிராஸ் b மைனஸ் c கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். a கிராஸ் b மைனஸ் c. இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். b மைனஸ் c. b என்னதுப்பா? 2 3 5 7 மைனஸ் c என்னதுப்பா? 2. இங்கே என்னடா நம்ம புதுசாக நம்ம மைனஸ் அப்படின்ற வேல்யூ பார்க்குறோன்ட்டு நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 5 மைனஸ் 2 அப்படி இருக்குதுன்னா இதோட ஆன்சர் என்னது? 3. எப்படி இந்த 3 வந்துச்சு? இதில் இருக்க 2வை இதில் நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு இதில் ரிமைனிங் இருக்கிறது தான் நம்ம இதை எழுதணுமா? இதில் ரிமைனிங் இருக்கிறது தான் இந்த 3. கரெக்டாக அதே போல் தான் இங்கேயும் மைனஸ். இங்கே 2 இருக்குது. இந்த 2வை நம்ம அப்படியே இதில் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிற வேல்யூ என்ன இருக்குது? 3 5 7. அவ்வளோதான் இந்த மைனஸ் வேல்யூ. தென் a கிராஸ் b மைனஸ் c நம்ம பார்க்கலாம். a என்னது? 1 2 3 4 5 6 7 கிராஸ் b மைனஸ் c என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 5 7. இப்போ இது ரெண்டை கிராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. அவ்வளோதான், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடு என்னது? a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c. இதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும். a கிராஸ் b கண்டுபிடிக்கலாமா? a கிராஸ் b என்னது? 1 2 3 4 5 6 7 கிராஸ் b என்னது? 2 3 5 7. இது ரெண்டை இப்போ நம்ம கிராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 2,7 3,2 3,3 3,5 3,7 4,2 4,3 4,5 4,7 5,2 5,3 5,5 5,7 6,2 6,3 6,5 6,7 7,2 7,3 7,5 7,7. இப்போ நம்ம a கிராஸ் b கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ a கிராஸ் c கண்டுபிடிக்கணும். a கிராஸ் c ஏனது 1 2 3 4 5 6 7 கிராஸ் c என்னது 2. இது ரெண்டை கிராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c. இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணுமா? இதில் இருக்க வேல்யூவை இதில் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணுறதுனா என்னது? இதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் இதில் இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு இந்த டேர்மில், அதாவது ஃபஸ்ட் டேர்மில் ரிமைனிங் இருக்கிற டேர்ம் நம்ம எழுதுவோம். கரெக்டாக 3,2 சப்ராக்ட் பண்ணியாச்சு, 4,2 சப்ராக்ட் பண்ணியாச்சு, 5,2 சப்ராக்ட் பண்ணியாச்சு, 6,2 7,2. இதில் இருக்க எல்லா வேல்யூவையும் நம்ம இதில் போய் சப்ராக்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் இருக்க ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதணும். a கிராஸ் பியில் இருக்க ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்னது? 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3
3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் முடிச்சிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வேல்யூவாக பாருங்கள், நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. 1, 3 எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore A cross B minus C equal to A cross B minus A cross C. Hence proved. அவ்வளோதான் 7th சம். இந்த எக்ஸசைஸில் இவ்வளோ தான் சம். எல்லா சமையும் நம்ம முடிச்சிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.